ரஷ்ய அதிபர் புட்டின் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவை பார்த்து ஒட்டுமொத்த உலகமே பயந்து போய் கிடக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படி என்ன பேசினாரு அப்படிங்கிறத தாண்டி 3 நாடுகள் முக்கிய இலக்காக வச்சிருக்காங்க. ஒன்று UK, US, மூன்றாவது ஜெர்மனி. இப்போ இந்த 3 நாடுகளையும் எப்படி அடிக்க போறாரு அப்படிங்கிறதா கேள்வி. அப்போ உக்ரைன் இல்லையா குறி அப்படின்னு கேட்டா இல்ல, இலக்கு மாறிடுச்சு, அட்டாக் நடத்தக்கூடிய பொசிஷனும் இப்போ மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. ICBM அல்ல, கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணை அல்ல, IRBM அப்படிங்கிற புது தகவல் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டுமல்ல, ரஷ்ய அதிபர் புட்டின் மேற்கொள்ளக்கூடிய இந்த அடி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டினுடைய மிலிட்டரி பேஸை அட்டாக் பண்ணி நடத்த போறாங்கன்னு தான். ஸோ உக்ரைனுடைய பார்லிமெண்ட்டை மூடியிருக்காங்க. உக்ரைனில் இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. பெலாரஸில் மிக முக்கியமான மீட்டிங்கை வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் போட்டிருக்காரு. அதே மாதிரி பெல்ஜியத்தில் ஒரு மீட்டிங்கை வந்து நாட்டோ நாடுகள் போட்டிருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில், வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நவம்பர் மாதம் 19ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் நாங்கள் பெரிய சம்பவம் ஒன்று பண்ணோம், அதிகாலை 5 மணிக்கு அப்படின்னு புட்டினே டைரக்டா வீடியோவில் வந்து பேசியிருக்காரு. அது மட்டுமல்ல, அஸ்ட்ரகான் அப்படிங்கிற பகுதி சவுத் ரஷ்யா இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து 9 தாக்குதல்கள் நாங்கள் உக்ரைன் மேலே நடத்தினோம் அப்படின்னு. இந்த தாக்குதலுக்கு நாங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன அப்படின்னா, அதனுடைய பேர் ஹசல் அப்படிங்கிறாங்க. பேரை காட்ட என்ன அதிர்ச்சி அடைய வேண்டாம், இந்த பேரை வந்து நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் நாங்களால் சர்ச் பண்ணி கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆர்ஸ்னிக் அப்படிங்கிறது தான் இப்போ ரஷ்ய அதிபர் புட்டின் உதிர்த்திருக்கக்கூடிய அந்த வார்த்தை. இந்த ஏவுகணை எப்படிப்பட்ட ஏவுகணை அப்படிங்கிறத தேடி தேடி பார்த்து படித்து பார்த்தா கூட அப்படி ஒரு ஏவுகணை அப்படிங்கிறது ரஷ்யா மட்டும்தான் தயாரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். எதிரிகளை தாக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு உண்டு அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். மிட்ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் இது, இதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறது உலகத்தில் யார்கிட்டையும் கிடையாது அப்படிங்கிறது தான் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான திருப்பம். ஒட்டுமொத்த உலகமுமே நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, அடிக்கணும்னு நினைக்கிறது வந்து சாதாரண ஆள் இல்லடா, அவன் வந்து பயங்கரமான ஆள்றா, அதனால வந்து அவன்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரியான கதையா போயிட்டு இருக்கு. ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் மரியா, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், தொடர்ச்சி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நபர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த ப்ரெஸ் மீட் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ICBM அட்டாக் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இந்த ICBM பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம், அப்படி பார்க்காதவங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணை, அதை வைத்து அட்டாக் பண்ணாங்க. இப்போ இதை வச்சு தான் வந்து உக்ரைனை அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி பரவிட்டு இருக்கு. அது ரிலேட்டடாக செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, அவங்க பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கால் ஒன்று வருது. இட்ஸ் எமர்ஜென்சி கால். அந்த கால் வந்து யார்கிட்ட அவங்க பேச போனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு நிமிஷம் பத்திரிகையாளர்கள் அமைதியாக இருந்தாங்க. அவங்க போயிட்டு திரும்பி வந்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, நாங்கள் அதை வைத்து தாக்குதல் நடத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அதோட ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போது கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணை வைத்து ரஷ்யா உக்ரைனை தாக்கவில்லை அப்படிங்கிறது தான் அந்த தகவல். அதற்கு முன்னாடியே வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஆர்ஸ்னிக் அப்படிங்கிற அந்த வார்த்தை. என்னப்பா இது ரெண்டும் வித்தியாசமா இருக்கே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைச்சிங்கன்னா டீட்டெயில்டாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. செர்பியாவினுடைய பிரசிடென்ட் அலெக்சாண்டர் சொல்லியிருக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன தெரியுமா? ரஷ்யாவினுடைய புட்டின் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை ரொம்ப சாதாரணமாக கடந்து போக மாட்டீங்க. UK, US அண்டு ஜெர்மனி, இந்த 3 நாடுகளும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் ரஷ்யாவினுடைய அணு ஆயுதங்கள் பற்றி அவங்க அணு ஆயுத எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அதனால நீங்க புட்டினை சர்வசாதாரணமாக நினைக்காதீங்க அப்படிங்கிற எச்சரிக்கை மணி அடிச்சிருக்காரு அலெக்சாண்டர். நார்த் அமெரிக்காவில் ஒரு கார்கோ பிளேன் வந்து பறந்துகிட்டு இருக்கு. அது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து உளவு பிரிவு சைட்ல இருந்து அது ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே போகுது அப்படின்னா அமெரிக்காவினுடைய FBIக்கு போகுது. அதே நேரத்தில் NCSC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. என்னப்பா இது NCBCனா என்னது புரியலையே அப்படின்னு, எங்களுக்கு BC தெரியும், அதென்ன NCBC அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷனல் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சென்டர். இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஏஜென்சி. இவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேருது. சரி, அப்படி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், யுஎஸ்னுடைய மிக முக்கியமான மிலிட்டரி பேஸ் மீது அட்டாக் நிகழ்த்தப்படலாம் ரஷ்யா சைடில் இருந்து அப்படிங்கிற தகவல்.
அப்போ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த தூரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா ஒரு 8500 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இதே நேரத்தில் கடல் வழியா டிராவல் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 85 மைல் தூரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரஷ்யா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணை எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ அமெரிக்காவை அடிக்கிறது ஈஸியா பிரசாத் அப்படின்னு கேட்டா வெகு விரைவில் அதுவும் நடக்கும் அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். இப்போ அந்த கார்கோ பிளைன் திரட்டின இன்ஃபர்மேஷன் இருக்கே அது பாதியில நிக்குதே அப்படின்னு கேட்டா அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அமெரிக்கர்கள் நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க நெட்ல சர்ச் பண்ணும்போதும் உங்களுடைய லொக்கேஷனையும் பெரிய அளவில் ஷேர் பண்ணிக்காதீங்க, அது சாதாரண குடிமக்கள்ல இருந்து பெரிய அதிகாரிகள் வரைக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, அதோட சேர்த்து ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதையும் ஷேர் பண்ண வேண்டாங்கிறது தான் அமெரிக்கர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான உத்தரவு. இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது ரஷ்யா ஒரு பக்கம் வந்து தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்தக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இது உக்ரைன் அவ்வளவுதானா முடிஞ்சா அப்படின்னு கேட்டா டால்னே அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுடைய டொனஸ்க் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தை முழுவதுமா ரஷ்யா கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற செய்தி. கிட்டத்தட்ட உக்ரைனுடைய நிலப்பரப்புகள் முக்கியமான ஏரியாக்கள் எல்லாத்தையுமே ரஷ்யா வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் செய்தி. இதெல்லாம் பார்த்து பயந்து போன உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன பண்றாருன்னா தனியா ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பார்லிமெண்ட் இன்னைக்கு கூடுறதா இருந்தது, நான் பார்லிமெண்ட்டுக்குள்ள எல்லாம் வரமாட்டேன், ரஷ்ய அதிபர் புட்டின் பேட்டி கொடுத்திருக்காரு, அவர் அடுத்து என்னன்னாலும் செய்வாரு, அதனால இன்னைக்கு பார்லிமெண்ட்டை மூடுகடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டே இன்னைக்கு நடக்கவே இல்லை, உக்ரைன்ல பார்லிமெண்ட்டை மூடிட்டாங்க. எவ்வளவு பெரிய அசிங்கம், நீங்க எல்லாம் வீரத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கத்துக்கிட்டு வாங்கப்பா ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட அப்படின்னு தான் சொல்லணும். ரஷ்யா RS-26 ரூபாக் இதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத கடைசி வரை ஒத்துக்கவே இல்லையா பிரசாத் அப்படின்னு கேட்டா, ரஷ்ய அதிபர் புட்டின் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது இந்த ஆர்ஸ்னிக் அப்படிங்கிற ஏவுகணையை பத்தி மட்டும்தான். இது வந்து இதை பத்தி மட்டும்தான் அவர் பேசியிருக்காரே தவிர இந்த கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணையை நாங்கள் பிரயோகப்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் அவருடைய பேட்டியின் மூலியமா நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எப்படி தெரியுமா இருக்கு, ரஷ்யா அஸ்ட்ரகான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பகுதியில இருந்து காஸ்பியன் சி இருக்குல்ல கடல், அந்த கடல் பகுதியில் கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணையை ஒன்று டெஸ்ட் பண்ணி அதை சோதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. இதை உக்ரைன் வந்து குற்றச்சாட்டாக சுமத்தியிருக்காங்க. 3500 மைல்களுக்கு அப்பால போய் விழக்கூடிய அளவிற்கு இது வல்லமை படைத்தது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஸோ வார்ஹெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வார்ஹெட்டை பயன்படுத்தி ரஷ்யா செய்திருக்கக்கூடிய சம்பவம் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதை வந்து நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா வித்தியாசமான வார்ஹெட், அணு ஆயுதங்களுக்கு பயன்படுத்துவதற்கான வார்ஹெட்டை ரஷ்யா பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் உக்ரைன் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதுதான். எல்லாத்தையுமே ரஷ்யா வந்து சோதனை அடிப்படையில் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதான் சொல்லிட்டாரு ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படின்னு, இது போரே கிடையாது அப்படின்ட்டாரு. இவங்க தான் கடந்து போருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஜென்டிலா எல்லா விஷயத்தையும் பக்காவும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது தான் படிச்சு பார்க்கும்போது விஷயம் புரியுது. அது மட்டும் கிடையாது, உக்ரைன் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ ரஷ்யா எங்கள் மீது பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆயுதம் எப்படிப்பட்டது தெரியுமா, ஒளியை விட 10 மடங்கு வேகத்தில் போக்கக்கூடிய ஆயுதத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க வந்து அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட் இருக்குல்ல அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அதுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய திடப்பொருள் இருக்குல்ல அந்த பொருளை மட்டும்தான் இவங்க மாத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய தகவல். ஸோ அந்த பொருள் தான் இவங்க இந்த ஆர்ஸ்னிக் அப்படிங்கிற அந்த ஏவுகணையில வச்சு அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஏவுதளத்துல இருந்து இந்த ராக்கெட்டை ஏவுறோம் அப்படின்னு சொல்றோம், பாடி அந்த மாதிரியான பாடி தான், ஆனா அதுல வைத்து ஏவக்கூடிய அந்த ஏவுகணை இருக்குல்ல அதுதான் மாறுபடும். ஸோ அதே மாதிரி ரஷ்யா அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய ராக்கெட்டை பயன்படுத்தி இருக்கு, உள்ள வச்சு அனுப்பி இருக்கக்கூடிய எரிபொருளை மட்டும் மாற்றி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உக்ரைன் சொல்லக்கூடிய புகார். அது மட்டுமல்ல, இது அவங்க சொல்லக்கூடிய விஷயம், இது ICBM அல்ல IRBM அப்படிங்கிறாங்க. இது வந்து முழுக்க வந்து இதனுடைய பெரிய அளவிலான வெயிட் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதனுடைய வார்ஹெட் மட்டும் டைரக்டா வந்து 6ல இருந்து 8 அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய வல்லமை படைத்தது இந்த IRBM. ஸோ இந்த அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய இந்த ராக்கெட்டை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய வார்ஹெட்டை மட்டும் வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ஆர்ஸ்னிக் அப்படிங்கிற அந்த ஏவுகணை அப்படிங்கிறது தான்
இப்போதைக்கு உக்ரைன் சொல்லக்கூடிய முதற்கட்ட குற்றச்சாட்டாக இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடியே ரஷ்யா அதை மறுத்துட்டாங்க. பட் அமெரிக்கா சைடில் இருந்து அவங்க என்ன ஏவுகணையை பயன்படுத்தியிருக்காங்க, அதற்கு என்ன மாதிரியான செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையே இன்ன வரைக்கும் அமெரிக்காவால் கண்டுபிடிக்க முடியலைங்கிறது தான் வேதனையான விஷயம். உக்ரைனுக்கு இதனால் என்னங்க பாதிப்பு? அடிச்சிட்டாங்கங்கிறீங்க, பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்கிறீங்க. எந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டது? பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால், உக்ரைனுடைய சுமி மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சுமினா என்னது? அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இல்லை ஒரு நகரம், அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. 3 அட்டாக் வந்து நடந்திருக்கு. 12 அடுக்குமாடி கட்டடம் இருக்குல்ல, அந்த கட்டடம் சேதமடைஞ்சிருக்கு. 5 குடியிருப்பு பகுதிகள் சேதமடைஞ்சிருக்கு. ஒரு கடை ஷாப், அந்த ஷாப் வந்து சேதமடைஞ்சிருக்கு. 3 கார் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. எப்பா என்னப்பா இது வித்தியாசமா இருக்கு? அவ்வளோ பெரிய மிசைலை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் பேட்டி கொடுத்துருக்காரு. உக்ரைன் நாடாளுமன்றத்தை பார்லிமெண்ட்டையும் மூடியிருக்காங்க. அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய எச்சரிக்கையெல்லாம் வந்து விடுக்கப்பட்டிருக்குங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ரஷ்யா அனுப்பி இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய அளவிற்கு திறம்பட இருக்கக்கூடிய ஏவுகணையில வைத்து அனுப்பி இருக்கக்கூடிய திடப்பொருள் மட்டும் இவ்வளவு லேசுவாக்கா போட்டு அனுப்பிச்சிருக்காங்களே, எதனால அப்படின்னு கேட்டா, என்னால் இந்த இடத்துல இருந்து இத்தனை 1000 கிலோமீட்டர் தாண்டி உன்னைய அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்கு. நீ சொல்லிக்கிட்டு இருக்கீல, நான் அதை ஒரு தடவை செஞ்சு காமிச்சிட்டேன். இதில் நான் வேற ஒரு பொருளை வச்சு அனுப்பிச்சேன் அப்படின்னா என்ன ஆகுங்கிறத நீ யோசிச்சு பார்த்துக்கோ. அது நியூக்கா கூட இருக்கலாம். அணு ஆயுதத்தை வச்சு அந்த ராக்கெட்டில் நான் வச்சு அனுப்பிச்சேன்னா உன்னுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்கிறது தான் ரஷ்ய அதிபர் புட்டின் விடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை. அது மட்டும் கிடையாது, யூகே, யூஎஸ், ஜெர்மனியினுடைய மிலிட்டரி பேஸ் மீது ஒரு பெரிய அட்டாக் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக பெல்ஜியத்தில் அடுத்த 1 வீக்கில் வித்தின் வீக்கில் வந்து ஒரு பெரிய மீட்டிங் வந்து நாட்டோ நாடுகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங்கில் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியும் நாட்டோவில் மிக முக்கியமான நாடுகளும் வந்து பங்கேற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த கட்டமாக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த இன்பிட்வீன் கேப்பில் என்ன செய்ய போகிறாருங்கிறது தெரியாததுனால பெல்ஜியத்தில் மிக முக்கியமான தலைவர்கள்லாம் கூட போகிறாங்க. இதுக்கு பேரலாக பெலாரஸில் தனது ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் நிலைநிறுத்தியிருக்காங்க ரஷ்ய அதிபர் புட்டின். ஸோ பெலாரஸினுடைய அலெக்சாண்டர், ரஷ்ய அதிபர் புட்டின், இவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமானவங்க. இவங்க சொன்னால் அவர் செய்வார். ஸோ அந்த வகையில் வந்து பெலாரஸ் தன்னுடைய ஏவுகணை தளமாக அவர் மாற்றி இருக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனுக்கு வந்து உக்ரைனில் டைரெக்டாக போரிடுவதற்காக வடகொரியாவில் இருந்து 11,000 ட்ரூப்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னும் 1,00,000 ட்ரூப்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க வடகொரியாட்ட. இப்படிப்பட்ட நிலையில் வடகொரியாவுக்கு ஏகப்பட்ட இந்த விலங்குகள்லாம் அனுப்பிச்சாங்கன்னு நேற்று வீடியோ சொல்லியிருந்தேன். இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆயில் அதிகமான அளவில் ஆயில் விற்பனை கிடையாது, அது சலுகையாகவே ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ கச்சா எண்ணெயை வந்து டைரெக்டாக வடகொரியாவுக்கு அனுப்பிச்சிருக்காரு. தொழில்நுட்ப உதவிகள் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி பேஸ் ஆயுதங்களும் வடகொரியாவுக்கு அனுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நாட்டோ நாடுகள் ரிப்போர்ட்டாக சொல்லியிருக்காங்க. வடகொரியா நேரடியாக போரில் இந்த இடத்துல ஈடுபடலை அப்படின்னாலும் கூட ரஷ்யாவும் வடகொரியாவும் இணைந்து தான் இந்த உக்ரைனுக்கான போரை நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ மையப்படுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அடுத்தடுத்து புட்டின் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற வியக்கத்தக்க உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதில் பிரசாத் சிக்னேச்சருக்கு அதீத ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, வியூவர்ஷிப்பு கூடியிருக்கு. உங்களுக்காக தொடர்ச்சியாக இரவு பகல் பார்க்காமல் படித்து கொண்டு அதை மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், அடுத்து தொடர்ந்து இயங்குவோம். நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.